ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கைத்தொழில் உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமாக மீதமான வயரும் ஒரு பர்பிள் கலரில் ஒரு 3 அடியில் கொஞ்சம் வயரும் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 15 வயர் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு பர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒவ்வொரு வயரும் 3 அடி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 கரெக்டாக 3 அடி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த பர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ரொம்ப நாளாக என்னால் வீடியோ போட முடியல. அடிக்கடி வந்த ஒரு பாப்பாவுடைய மேரேஜு, அதுக்கடுத்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், நியூ இயர் ஃபங்க்ஷன், பொங்கல் செலிப்ரேஷன், இந்த மாதிரி நாட்கள்னால என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியல. இதில் நம்ம 1.25 அடி கூட விட்டுக்கலாம். நமக்கு சைடு வால்க்காக நம்ம ஒரு அடியும் ஒரு இவ்வளோ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒயர் கூட எப்படி பின்னுறதுன்னு பார்த்துட்ருப்பீங்கன்னா, பிகினராக இருப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த நாட் எப்படி போடுறேன்னு சொல்லி சொல்லித்தரேன். இந்த நாட் போடுற வீடியோவோட என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் இந்த எப்படி பேசிக் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி தான் கற்றுக் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ இப்போ 70,000 வியூவர்ஸ் போயிருக்கு. நீங்களும் அதை பார்ப்பீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி 2 வயரையும் மடித்து கையில் வச்சுட்டு இப்படி பார்த்துக்குங்க. சரிசமமாக மடிச்சுக்கணும். இந்த வயரை 1.25 அடி விட்டுருக்கோம் இல்லையா? இந்த வயரு 1.25 அடி விட்டுருக்கோம். நீங்கள் எப்படி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த ஃபுல் கலர் வயரை இதில் லாக் பண்ணணும், இதில் போடணும். போட்டு இப்படி இழுத்து வச்சுட்டு பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த பள்ளமான வயர், அதாவது ரோலோட வயர் வர்ற வயர், அதை மேலே தூக்கி வச்சுட்டு இதுலேயும் பின்னாடி இருக்கும் இல்லையா, இந்த வயர் பள்ளமாக இருக்கும் பாருங்க, அந்த வயர் எடுத்து இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் நாட் கிடச்சிரும். பாருங்கள், நல்லா கையை எப்படி வச்சுட்டு, ஓகேவா? இது மாதிரி தான் எல்லா கூடைகளுக்கும் நம்ம போடணும். இப்போ இந்த வயர் ரோலோடு இருக்கிற வயர் நம்ம 1.25 அடி விட்டோம் இல்லையா, இந்த வயர் இந்த பபுள் வயர் சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம கரெக்டாக வச்சு கரெக்டாக நாட் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அப்பப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நாட்டை லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். அடுத்த வயர் நம்ம பாருங்கள், உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்குங்க. மறுபடியும் நம்ம இந்த ஆரஞ்சு கலர் வயர் இருக்கு இல்லையா, அதில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம போட போகிறோம். 15 வயர் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். 15 வயர் கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அந்த 15 வயரையும் நம்ம பேசிக் நாட் போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே பேசிக் நாட் போட தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கூடைய சேர்ந்து நீங்கள் போட்டிங்கன்னா நீங்களும் ஒரு பர்ஸ் பின்னிடலாம். பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் போட்ட பின்னாடி இந்த மாதிரி செக் பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் கூட இருக்கா, அந்த வயர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எது நம்மளுக்கு இதாக இருக்கோ அதை எடுத்து இப்படி டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம்
கூடுதலாக இருக்கா? கீழே இருக்க வயரை எந்த வயரு அது இதாக இருக்கோ அந்த வயரை நம்ம போட்டு இங்கே பாருங்கள், திரும்பவும் இதாக இருக்குது. ஓகே, கரெக்டாக இருக்கா? இந்த மாதிரி செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஒயராக எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிட்டா? ஜாயின் பண்ணிவிட்டு மீண்டும் எப்படி நம்ம பாருங்கள், இன்னொரு கூட ஒரு ஒயரை நான் இது போடுறேன். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமமாக மடித்து வச்ச ஒயரை இதெல்லாம் போட்டுக்குங்க. போட்டு இப்படி இந்த ரோலோடு இருக்க ஒயரை மேலே வச்சுட்டு இந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை நம்ம இந்த மாதிரி இழுத்து இந்த மாதிரி நாட்டை டைட் பண்ணுங்கள். உங்களுடைய சும்மா இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் மொபைல் பார்த்துட்ருக்காம வீணா ரீல்ஸ் பார்த்துட்டு அது பார்க்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அது அவங்களுடைய பிரியம் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டே கூட இந்த மாதிரி ஒரு உங்களுடைய ஃப்ரீ டைமை வந்து ஒரு உங்களுடைய கைத்தொழிலுக்காக நீங்கள் செலவு பண்ணால், நான்லாம் பாருங்கள், எனக்கு வேலைகள் இருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது எனக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கற்றுக் கொடுக்குறேன். நான் போடுறத நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு தேவை. நான் வந்து கடையில் வாங்க மாட்டேன். சோப் டப்பாலாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் அதில் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஃபோன் சார்ஜர் போடுறதுக்காக ஃபோனை வச்சு சார்ஜர் போடணும்ல, அதுக்காக நான் அதை போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ட்ரே மாதிரி சின்ன சின்ன ட்ரே மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து நான் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து நம்மளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச கலரில் நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் நாம் வயரு இது மாதிரி போடலாம். நீங்களும் போடுங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரீ டைமில் ஈஸியாக நீங்களும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை யாருடா போடுறது, இதெல்லாமா இந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம 4 வயர் நாட் போட்டிருக்கேன். இன்னும் 15 நாட்டையும் இணைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்ஸ் பின்னி நான் உள்ளே சொருகிட்டேன். நான் வந்து உங்களுக்கு லீடர் நாட்டு போட்டு அப்புறம் வந்து இந்த முக்கை திருப்புறதெல்லாம் நான் காட்டியிருந்தேன். இந்த வீடியோ எப்படியோ நான் மிஸ் பண்ணி அழிச்சிட்டேன், அது என்னால் எடுக்க முடியல. சரி, அடுத்த இன்னொரு பர்ஸ் பின்னுறது வந்து உங்களுக்கு எப்படி பர்ஸ் பின்னுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது எனக்கு எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. நான் டெலிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை நம்ம சொருகிட்டு நம்ம எப்படி ஜிப்பெல்லாம் வைக்கிறோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஒத்த கையில் வீடியோ எடுக்கிறதுனால நான் வந்து என்னால் சொருகிறத காட்ட முடியல. ஒரு 2 வயர் சொருகிறத உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம லீடர் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, லீடர் நாட் எப்படி லீடர் நாட் போட்டால் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு உள்ளார வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும். நம்ம இது ஜிப்பு எப்படி அட்டாச் பண்ணி நம்ம பர்ஸை மாற்றுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இதை சொருகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட கூட நான் மேலே வளர்த்துற இது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் எல்லா வயரும் சொருகிட்டேன் இந்த பர்ஸில். இந்த 2 வயரை விட்டு எப்படி சொருகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நாட், செகண்ட் நாட், தேர்ட் நாட்டில் நம்ம சொருக போகிறோம். இந்த மாதிரி சொருகி உங்களால் எவ்வளோ சொருக முடியுமோ நம்ம மடக்கிடணும். நம்ம நல்லா இழுத்து சொருகிட்டு இப்படியே வந்து ஒவ்வொரு நாட்லேயும் நம்ம நல்லா சொருகி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சொருகிடலாம். சொருகிற அளவுக்கு பர்ஸ் நல்லா கெட்டியாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா, அதுக்காக தான் அந்த மாதிரி சொருகிறது.
இதை உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இந்த 2 ஒயரும் நான் அப்படியே விட்டுருந்தேன். இது பாருங்கள், இந்த 3வது நாட்டில் நம்ம சொருக போகிறோம். இப்படி சொருகி இப்படியே சொருகி நம்ம ஃபுல்லாக சொருகி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எப்படி நம்ம எதுக்கு ஜிப்பு வைக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நீங்கள் சொருகிக்கிங்க. இந்த மாதிரி சொருகி முடிச்சுட்டு சேராக கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வந்து நம்ம இந்த ஜிப்போட இது இருக்குல்ல, இந்த கிளாத் அப்படி வச்சுட்டு இதில் குத்தி நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களால் எப்படி குத்த முடியுதோ அந்த மாதிரி உங்களால் எந்த நூல் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் சரி, நல்லா ஸ்ட்ராங்காக மட்டும் குத்தி இழுத்து டச் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மாதிரி நல்லா தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி தையல் இழுத்து தையல் போட்டுட்டு உங்களால் 2 தையலாக 3 தையலாக கூட போட முடிஞ்சுன்னா போட்டுக்கலாம். அப்படியே சுற்றி வர நம்ம தைச்சிட்டே வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜிப்பை விட்டுட்டு நல்லா ஓரமான கிளாத்தில் வயரில் அப்படியே நம்ம தைச்சிட்டே வர வேண்டியதான். உங்களால் எவ்வளோ தூரம் நல்லா இழுத்து நல்லா ஸ்ட்ராங்காக தைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம இந்த பக்கம் எப்படி ஜிப்பை அட்டாச் பண்ணுறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்படியே நம்ம உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ உங்கள் பெரிய நூல் என்கிட்ட இல்லை, நல்லா த்ரெட்டு பெருசாக இருந்தால் கூட அதை போட்டு கூட தைங்க. நான் மிஷின் நூலில் தான் டபுளாக போட்டு டெஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். அந்த நூலில் போட்டாலும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் இந்த நூலில் எனக்கு இதுதான் இருந்துச்சு, அதான் டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். எப்படி நம்ம ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கிட்டு இந்த மாதிரி நம்ம இழுத்துச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம அப்படியே தேல் போட்டுகிட்டே அப்படியே ஒவ்வொன்றா தேல் போட்டுகிட்டே வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஏன்னா இது சின்ன இதாக மெல்லிசாக இருக்கிற நூல்னால நான் வந்து அப்படியே கொஞ்சம் பெரிய நூலாக இருந்துச்சுன்னா நல்லா நான் இழுத்து இது பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்படியே இழுத்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்த இன்னொரு பர்ஸ் பின்னுவேன். அந்த பண்ணும்போது உங்களுக்கு அடி போட்டு மேலே வர்றதுன்னு எனக்கு ஒரு வீடியோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, அதை ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது முடிச்சோன்னையும் இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த அந்த வீடியோ தான் உங்களுக்கு அதை எடுத்து எடிட் போடுவேன். இனி தொடர்ச்சியாக நான் வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மீதி வர்றதை இப்படி உள்ளார கொஞ்சம் எவ்வளோ தூரம் போகுதோ நமக்கு அந்த அளவுக்கு விட்டு மடித்து இது பண்ணிக்கலாம், தைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தைச்சிட்டு அப்புறம் நம்ம இந்த பக்கம் கிளாத்தை இழுத்து வச்சு இதே மாதிரி அந்த பக்கமும் இழுத்து வச்சு தைச்சிக்க வேண்டியதான். இப்படி இதை தைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டோமா, இதை உள்ளார எப்படி விட்டு நான் தைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம டச் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு பாருங்கள், நம்மளுடைய பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி பர்ஸ் பின்னி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை ஃபுல்லாக அழகாக ஏதாவது மொபைல் கூட சின்ன மொபைல்லாம் வச்சுட்டு போய்க்கலாம். இந்த சைஸ் என்னுடைய மொபைல் சைஸ் இது இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரூபா எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஏதாவது வச்சுட்டு கையில் எங்கேயாவது பக்கத்தில் போனோம்னா நம்ம இது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இதில் நீங்கள் என்னென்ன டிசைன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒன்று ஒரு பூ மாதிரி வச்சுட்ருக்கேன். இது மாதிரி வேறு பர்ஸும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம செஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய டைம்களை வேஸ்ட் பண்ணாமல், தேவையில்லாத ஷார்ட்ஸ்லாம் பார்க்காம, உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பார்த்து யூஸ் பண்ணி பழகுங்க. என்டர்டெயின்மெண்ட் வந்து முக்கியம்தான், ஆனாலும் அது ஒரு அளவுக்கு இருக்கட்டும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பார்த்து கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா யூடியூப் மூலம் நிறையா நல்ல சேனல்கள், நல்ல தேவையான உங்களை முன்னேற்றத்திற்கான நிறையா சேனல்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணி அதன்படி கைத்தொழில் கற்றுக்கிறதுக்கு பாருங்கள். அது எப்போவுமே உங்களுக்கு உதவும். தேங்க்யூ.